ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துலேருந்து என்ன பாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் இந்த உறவுகள் அப்படிங்கிறது வந்து நீடித்து நிற்கிறதே கிடையாது இல்லையா. உறவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பிரேக் ஆயிடுது. அதுவும் வந்து கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பிரேக் ஆயிடுது. அப்படியே காலம் கழித்து அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னாலுமே ஒரு கசப்பான உணர்வாக தான் வந்து இருக்கே தவிர, மற்றபடி பெருசாக ஒரு மகிழ்ச்சியான உறவு அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருக்குது. காதல் அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய அந்த சுய புத்தி வேலை செஞ்ச நாள்லேருந்து அந்த காதல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஸோ அன்ஃபார்ச்சுனேட், இன்றைக்கி வந்து காதலுக்கும் காமமுக்கும் வித்தியாசம் தெரியல, இல்லை காமத்துக்கே போகலைன்னாலும் காதலே என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நிறைய பிரேக்கப்ஸ், எனக்கு வந்து எக்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ட்ரெண்டாக மாறிப்போச்சு. அது ஒரு கேவலமான ஒரு விஷயம். நீ சரியாக உன் கூட ஆயுட்காலம் முழுசும் உன் கூட ஒரு பார்ட்னர் இருக்கணும் அப்படிங்கிறது உனக்கு செலக்டே பண்ண தெரியாமல் 10 பேர்த்து கூட நீ இருந்திருக்கேன்னு சொன்னால் அதுக்கு பேர் இது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, அதுக்கு பேர் வேறு. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுறான்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்தானா ஆஹா அவ்வளோதான் லவ், அதுக்கு பேர் லவ், இப்படி ஆகிப்போச்சு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு உண்டான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணிங்க, ஆமாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி தான் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, நீங்கள் உங்களை ஒன்றும் மெனக்கட்டுக்கே வேண்டாம். இல்லை எனக்கே தெரியல, இப்போ சொல்லி தான் எனக்கு உணர முடியுது அப்படின்னு சொன்னால், இதை நான் மாற்றிக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துன்னா முயற்சி செய்யுங்க அதை மாற்றுறதுக்கு. யா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சரிங்களா. ஸோ உங்களுடைய காதலனோ காதலியோ இருக்கலாம், இல்லை கணவனோ மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க பார்ட்னர். ஸோ பார்ட்னருங்கிற வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பார்ட்னருடைய வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம்ல, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஸோ உங்களுக்கும் அவங்களுடைய பார்ட்னருக்கு உண்டான அந்த வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தங்க அழகாக இருக்காங்க, பணக்காரங்களாக இருக்காங்க, வசதி வாய்ப்போடு இருக்காங்க, நல்ல உடை உடுத்திருக்காங்க, நல்லா பேசுகிறாங்கங்கிறதுக்காக டக்குன்னு பார்த்தோன்னு ஒரு அட்ராக்ஷன் வருதுங்கிறது காமன், தட் இஸ் ஓகே. பட் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படும் போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு உறவு அப்படிங்கிறது ஆயுட்காலம் முழுசும் நீண்டு இருக்கக்கூடியது. அதுதான் சரியான ப்ராப்பரான ஒரு உறவு. அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே கரெக்டாக அது இருக்கணும். அப்போ அந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பேசி பார்த்து அந்த ஒரு ஒப்புதலுக்கு நம்ம வந்து வரணும். ஒரு சிலருக்கு ஒரு இந்த 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல திருமணம் செய்து குழந்தை குட்டியோட ஆயுஸ் முழுக்க நல்லபடியாக ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கு அந்த மாதிரி தாட்டே இருக்காது. அவங்களுக்கு லைஃபே ஜாலி தான். இந்த மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே வரணும், ஒரு ஸ்டாண்டர்டாக கன்வென்ஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. இந்த 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? போர் அடிச்சு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ உடனே இனிஷியலாக எடுத்தோன்னே ஆஹா வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர், வி ஆர் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஓடாமல் கொஞ்சம் கூட பொறுமையாக கொஞ்சம் பேசி பழகி அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி அவங்களுடைய உண்மையான நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான நேச்சர் என்றைக்குமே யாருமே அவ்வளோ சீக்கிரம் காட்ட மாட்டார்கள். அது போக போகத்தான் வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ் டோன்ட் மேட்ச். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கண்ணோட்டமும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டமும் வித்தியாசமாக இருக்கிறது ஒரு முதல் பிரச்சனையான வந்து நமக்கு முடியுது. அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னா நிறைய வழியில் வந்து இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். அதாவது எனக்கு அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க வந்து எனக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது வந்து அன்பும் பாசமும் கலந்து இருக்கும் பொழுது இந்த எனக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது சைக்கோத்தனமாக மாறும்பொழுது அது பிரச்சனையாக மாறும். சரி, அப்படியும் ஆட்கள் உண்டு, சரிங்களா? இது ஒன்று. இன்னொரு வகையில் என்ன போகும் அப்படின்னு சொன்னால், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க யாராவது கூட பேசினாங்கனாலுமே ஐயோ என்னை விட்டு போயிடுவாங்களோ, அப்படி பேசிட்டாங்களோ இப்படி பேசிட்டாங்களோ, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறனால தொடர்ந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இவங்க எவ்வளோ தான் நான் நல்லவன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த ஆப்போசிட் ஜெண்டர் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களால ஒத்துக்கவும் முடியாது. இப்போ இதில் யார் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. பிரச்சனை அங்கே தான் வருது. அது அவனோ அவளோ யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை அங்கே தான் வருது. இவங்க என்ன அதை முயற்சி பண்ணி நான் அப்படியெல்லாம் இல்லை, நீ உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் இருக்கேன்னு இவங்களால ஒத்துக்கவே முடியாது. இவங்க கூட மட்டும்தான் இருக்கணும், இந்த உலகம் வந்து இவங்களுக்காக மட்டும்தான் சுற்றுதுங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் போய் சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறனால ஈஸியாக பிரேக்கப் அப்படிங்கிறது ஆகிட்டு போயிடுது. அப்படி இல்லாமல் கன்வென்ஷனலான தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க ஆயுசு பூரா அப்படியே சிக்கிட்டே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருங்க. அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிச்சு, இந்த மாதிரி ஒரு மனோநிலை இருக்கக்கூடியவர்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசித்து பார்த்து எந்த ஒரு உறவுக்குள்ளேயும் யோசிக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் கூட பேசி பழகி கொஞ்சம் இருந்து பார்த்தும் கூட உங்களுடைய
முடிவுகள் நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது சரி. நான் சொல்லக்கூடிய முக்கால்வாசி உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜஸில் கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கும். பட் இன்றைக்கெல்லாம் பேச விட்றாங்க இல்லையா? பொண்ணையும் பையனையும் எல்லாம் தாராளமாக பேச விட்றாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷங்கிறது இன்னும் 2-5 நிமிஷமாக சேர்த்து எடுத்துக்கங்க. பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு பிறகு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்க. இன்றைக்கி வாழ்க்கை ஓட்டத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 50 வயசு தான் உயிரோடு இருப்போம் போல இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அவ்வளோ குறுகிய காலம் தான் வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து பேசி முடிவு பண்ணுங்க. அதில் வந்து கல்யாணம் வந்து 30 வயசில் தான் கல்யாணமே ஆகுது. 20 வயசில் எல்லாம் செத்து போயிடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்ட்னரை தேர்ந்தெடுங்க. ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அந்த அந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது சீக்கிரம் இழந்துருவீங்க. அது ஒரு அந்த லவ், அது வந்து அந்த கபால், அது வந்து காணாமல் போயிடும். புஃப்னு போயிடும். கொஞ்ச நாளில் புஃப்னு போயிடும். இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை பார்த்தோன்னே ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க ஒரு கனவு கன்னி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். இவர் என்னுடைய கனவு நாயகன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். அதற்கு ஒப்பாக வந்து ஒருத்தங்களை பார்க்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஆக்சிடோசின், வேசோஸ்பிரின், அதுக்கப்புறம் வேசோஸ்பிரின் பாருங்கள், நான் ஒருத்தன் ஆக்சிடோசின், வேசோப்ரெசின், அப்புறம் செரட்டோனின், இந்த மாதிரி டோப்பமைன், இதெல்லாம் பயங்கரமாக சுரக்கும். இதெல்லாம் என்னென்னா காதல் உணர்வை தூண்டக்கூடிய அந்த என்சைம்ஸ். கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், பிறகு போர் அடிக்க ஆரம்பிக்கும். இது எப்போ போர் அடிக்க ஆரம்பிக்குன்னா, அவங்களுடைய சுய ரூபம்னு ஒன்று தெரியுங்களா? அது வரும்பொழுது அதுக்கு மேலே இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகாது. போடா நீயும் பொங்கச்சோறுன்ட்டு அது வாட்டி கிளம்பி போயிடும் அந்த ஹார்மோன்ஸு. அப்போ அந்த சுயரூபம் தெரியும் பொழுது நம்மளுடைய குணாதிசயம், ஒரிஜினல் குணாதிசயம் வரும். அவங்களுடைய ஒரிஜினல் குணாதிசயம் தெரியும் போது நம்மளுடைய ஒரிஜினல் குணாதிசயம் வெளியே வரும். இந்த டைமில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது. ஸோ அதனால் எதாக இருந்தாலும் நேர்மையாக பேசி நேர்மையாக இருந்துட்டு கொஞ்ச நாள் கூட டைம் அவகாசம் எடுத்துகிட்டு உங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறத எடுங்க. உறவுகள் அப்படிங்கிறது டெஸ்ட்டு கேஸில் நம்மளாம் வாழ்ந்து பார்த்துட்டெல்லாம் போக முடியாது. அது இல்லை மனித வாழ்வினுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அதனால் கவனமாக அந்த பார்த்தோன்னே கண்டதும் காதல் நோ, அப்படியெல்லாம் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அது பக்குவமற்ற ஒரு மனதிற்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அது இல்லை உண்மையாலுமே காதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சும்மா பார்த்தோன்னே வரக்கூடிய அட்ராக்ஷன். ரைட். அடுத்தது, உனக்கு எவ்வளோ லவர் இருக்காங்கன்னு கேட்டாலோ, உனக்கு எவ்வளோ கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாலோ, உனக்கு இது எத்தனாவது 7வது, ஏன் இது நடக்குது தெரியுமா? அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே அந்த உறவுகள் மேலெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையோ ஈடுபாடோ கிடையாது. அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. பட் கொஞ்ச நாளில் போனால் போர் அடிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே பிரேக்கப், அடுத்தவனை பாரு, உடனே பிரேக்கப், அடுத்தவனை பாரு. அவங்களுக்கு உண்மையாலுமே அங்கே தேவை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த புதுசாக ஒருத்தனை பார்க்கும்போதோ ஒருத்தியை பார்க்கும்பொழுதோ அவங்களுக்கு அந்த ஒரு அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், அவங்க கூட போகணும், இப்படி புதுசாக ஒருத்தர் இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சேஸ் இருக்குது தெரியுமா, அந்த துரத்துற அந்த ஒரு ஆர்வம் இருக்குது தெரியுமா, அது மேலே தான் அவங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கை முழுசும் ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு உறவை அவர்களுக்கு இல்லவே இல்லை. அதனால தான் ஒரு பையனோ பொண்ணோ ஒன்றா இருக்கும் பொழுதும் கூட, ஒன்றா சென்ஸ் இப்போ லவ் பண்ணுறாங்களோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க அடுத்த ஆளை பார்க்கறதுக்கு உண்டான குணம் அதுதான். நேர்மையான ஒரே உணர்வோடு ஒருத்தங்க மேலே அந்த அன்பு பாசம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்திலும் அது இன்னும் பக்கம் டைவர்ட் ஆகவும் கூடாது. அதுதான் நேர்மையாகவும் ஒழுக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது. அதுதான் அந்த இடத்துல அந்த உடல் இன்பத்திற்கெல்லாம் அந்த இடத்துல அந்த ஒரு பொட்டு கூட அந்த இடத்துல அந்த கவனம் வரவே வராது. அது ஆத்மார்த்தமாக வரக்கூடிய அன்புனால் வரக்கூடிய அந்த ஒரு காதல். சரிங்களா? ஸோ அது வந்ததுன்னா அது அடுத்தவங்க மேலே அந்த தாட் போகவே போகாது. அப்படி போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உறவு மேலே கவனம் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த சேஸ், அந்த துரத்துறது மேலேயும் அந்த ஆர்வத்து மேலே தான் உங்களுக்கு அதிகமான கவனம் அப்படிங்கிறது இருக்குன்ட்டு. இவங்க நிலையாக வந்து ஒரு வாழ்க்கையில் அவங்களால வாழவே முடியாது, இருக்கவும் முடியாது. இவங்க வந்து ஒரு முழுக்க ஒரு நேர்மையற்றவர்களாகவே இருப்பாங்க. இப்படி ஒருத்தவங்க கூட இருக்கிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான்னா முடிவு நீங்கள் எடுங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ஈஸி, காமம் தான். சரிங்களா? அது காமத்துக்கும் காதலுக்கும் இன்றைக்கி நிறைய வித்தியாசம் தெரியாமல் போகிறதுக்கு நிறைய இந்த ஆன்லைனு, மீடியா, நாடகம், இப்போ யூடியூப் ஆகட்டும், நிறைய இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, பான் இண்டஸ்ட்ரிஸ், இந்த மாதிரி பயங்கரமாக கெட்டுது குட்டி செவரு பண்ணுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது, இல்லைன்னெல்லாம் இல்லை. ஸோ அதனால் இதுதான் வந்து இப்போது ஒரு படமே எடுத்துக்குவோம், நாடகமே எடுத்துக்குவோமே, காதல்னு சொன்னாலே உடனே வந்து அவங்க வந்து உடல் இன்பத்தில் வந்து அவங்க ஈடுபட்டுறோம் உடனே, அதுதான் காதல். அப்படி தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சொல்லித்தர்றாங்க. அவங்க பாவம் அந்த இளைய தலைமுறை அதை தான் பார்த்து உண்மையை நம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த விஷுவல் வந்து அவனுக்கு டக்குன்னு காட்டினாலும் இப்படி தான் போல், இது என்ன எல்லாம் படத்துலேயே போட்டு காட்டுறான், இத்தனை பேர் உட்காந்துருக்கானுங்க, அப்போ இது கேஷுவல் போல், அவனும் கேஷுவல் ஆகிட்டான். அப்போ காமமுக்கும் இது காதலுக்கும் வித்தியாசமே தெரியல. உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக வரக்கூடிய காதலுக்கு அந்த காமங்கிற அந்த ஒரு இடமே கொடுக்காது. அது கணவன் மனைவியாகி அவர்கள் ஆத்மார்த்தமாக வந்து அந்த அடுத்து வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அது ஒரு தேவையாக இருக்கும். பிகாஸ் அடுத்து குழந்தை பெற்றுக்கணும், அது வளர்த்தணுங்கிறதுக்காக அது ஒரு தேவை தான். மித்தபடி
அந்த அன்பும் உணர்வும் அவங்க கூட இருந்தால் போதுங்கிற அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும். அதுதான் உண்மையான அந்த ஒரு அன்பு காதல். என்னால் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் அது உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ காமத்தையும் காதலையும் வந்து ஒரு காலத்துலேயும் மிக்ஸ் பண்ணவே கூடாது. காமம் ஒரு காலத்தில் திகட்டி போயே தீரும். ஆனால் ஆத்மார்த்தமாக வந்த ஒரு காதல் ஒரு காலத்திலும் திகட்டவே திகட்டாது. ஸோ அதுதான் உண்மையான இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு காதல். இது இல்லைன்னா போயிட்டே இருக்கும், ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்றுன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது, இவங்க எனக்கு பயங்கர ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளுங்க, ஒரு என்னை வந்து ஃபீல் குட்டுங்க, அப்படி ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்ச நாள், எவ்வளோ நாள் தான் ஃபீல் குட்டு கையிலேயே தாங்கிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் அதுக்கப்புறம் அவனுடைய பொழப்பு பார்க்கணும், இல்லை அவளுடைய பொழப்பு பார்க்கணும். அப்படி இப்படி போகும்பொழுது அந்த ஃபீல் குட் அப்படிங்கிறது வந்து அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்னை வந்து நீ முதல்ல மாதிரியெல்லாம் பார்த்துக்கிறதே இல்லை. ஒன்று அவங்க என்ன சொல்ல, நான் எந்நேரமும் அப்படி இருக்க முடியுமா, எனக்கு அடுத்து பொழப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஸோ இதனாலே நிறைய பிரேக்கப்ஸ் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத, ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஆட்கள் பண்ணக்கூடிய அந்த வேலைகள். ஸோ இதனாலேயும் பிரேக்கப்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு கமிட்மெண்ட் வாழ்க்கையில் வந்து ஒரு சில முடிவுகள், நம்ம இப்படி தான் இருக்கணும், அப்போ இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மாறாக ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம், ஸோ இதுதான் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு உண்டான அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வரோம் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு பிடிக்காது, பயமாக இருக்கும். பிடிக்காதுங்கிறத காட்டிலும் பயமாக இருக்கும். இந்த பயத்தினுடைய காரணமாக அவர்கள் வந்து ஒரு உறவுக்குள்ளே இறங்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. அவங்க வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்படியெல்லாம் ஓகே, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க, மேரேஜ், குழந்தை குட்டி அதெல்லாம் செட் ஆகாது, இந்த கமிட்மெண்ட்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, பிகாஸ் அவங்களுக்கு பயம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உணர்வின் ரீதியாக ஆத்மார்த்தமாக வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. அவர்களுக்கு அதனுடைய தேவை இல்லை, என்னுடைய தேடல் வேறு இருக்குது, அப்படி போகிறவங்க உண்டு. அவங்களையும் இந்த பயப்படுறவங்களையும் சேர்க்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் பேசி பழகும்போது தான் தெரியும் அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக வேண்டாமா இல்லை பய உணர்வோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பயத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு வழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்து வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா, இன்னொன்று என்னென்னா, ரொம்ப வேகமாக ஒரு சில கமிட்மெண்ட்ஸுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அப்போ தான் பேசி பழகிருப்போம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்போம். இன்றைக்கி பசங்க டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், பேசியிருப்போம், டப்புன்னு ஐ லவ் யூன்றோம். அந்த புள்ள ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிரும். என்னடா இப்போ தான் பார்த்து பேசினா நான் உன்னை, அதனால தான் அந்த புள்ள சொல்லுவேன், நான் அப்போ ரெண்டாக தானே நினச்சேன். இன்றைக்கி அது ஒரு டேர்மே பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கொஞ்ச நாள் கேப் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வர்றதை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி இழுக்கிற மாதிரியோ இல்லை பயமுறுத்துகிற மாதிரியோ பண்ணிடக்கூடாது. டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, இப்போ ஊன்னம்னு வச்சுங்களேன், யாருக்காக இருந்தாலும் ஒரு செகண்ட் பயமாக இருக்கும். அவங்களுக்கு விருப்பம் இருக்கும், இருந்தாலுமே அது படப்படப்படப்படான்னு நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு செகண்ட் ரிஜெக்ட், இருடா கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இது அவனும் அவளை 2 பேர்த்துக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரி பர்றன்னு நம்ம ஒரு காரியத்தை வந்து பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கூட நம்ம வந்து ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறதும் பொறுமையாக இருக்கணும். நம்ம வந்து புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் போய் வீடியோவில் சொல்ல முடியுமா? அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் கூட பேசி பழகிறதுக்கு ஒரு அணுகுமுறை பொறுமையாக இருக்கணும். நமக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு அவசியம் கிடையாது. நம்ம அவசரப்படுறோங்கிறதுக்காக அவங்களும் அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான் லாஜிக், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாக நம்ம வந்து ஒரு உறவை மேம்படுத்திக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒப்புக்கொள்கிறாங்க, கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் அதெல்லாம் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒப்புக்கொள்கிறாங்கன்னா சந்தோஷம். ஒப்புக்கொள்ளலைன்னா அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற அளவுக்கு மனோநிலை இருக்கணும். தேவையில்லாத வேலைகள் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த கவனமெல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து உறவுகளை தொடங்கும் பொழுதே சரியாகவே தொடங்கும். அந்த ஒரே ஆளோ இல்லை ஒரே பொண்ணோட நம்மளுடைய ஆயுட்காலம் முழுசும் அவங்களோடவே முடியும். அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டே சரியாக இருக்கும். நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்லலாம் ஓட மாட்டோம். இந்த ஃபாரின்கார் மாதிரி டேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த முடிவு கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய மனோநிலையை சரியாக நம்ம வந்து திடப்படுத்திக்கும் பொழுது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இன்னும் பெரிய ராஜ்யவத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட்? ஸோ சரியான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். அதற்குண்டான ஏதுவான என்விரான்மெண்ட் நமக்கு இல்லை. நம்மளாம் வந்து சரியாக நம்மளை திருத்திக்கிட்டு, நம்மளுடைய சூழலை திருத்திக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வண்டியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தலை நடப்பேன். நன்றி.